கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ரீசெண்ட் டைம் நடக்கக்கூடிய கிரிக்கெட்டுடைய அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஐபிஎல் கேம்ப் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் இந்தியன் டீம் எப்படி மாறப்போகுதுங்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ILT20 சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் அங்கேயும் வந்துட்டு பீக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்தும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஐபிஎல் ஆட போகிறாங்க, அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதுவும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அதிக ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணக்கூடிய ரீசெண்ட் டைமில் போயிட்டு இருக்க கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா T20. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே உடைய அந்த ஜேஎஸ்கே வந்துட்டு ஸோ லீகை வந்துட்டு டாப்ல இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் மும்பை மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டீமுமே பயங்கரமாக இருக்கு. இந்த தடவை ரெண்டு பேர் ஃபைனல் வந்தால் கூட ஆச்சரியப்பா இருக்குல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் டோர்னமெண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா T20க்கு 2 வருஷமா வரவேற்பு இருந்தது. ஸோ 2 வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருந்த மார்க்ரம் தலைமையிலான, அதாவது அந்த ஹைதராபாத் அணி ஈஸ்டர்ன் கேப்டன் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த தடவை கொஞ்சம் போரான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அது வேற ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக் பேஷ் இந்த உடைய கிரிக்கெட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஜோ ரூட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஐபிஎல் ஆடவே மாட்டாங்கன்னு நினைச்ச எல்லாருமே T20ல கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கேன் வில்லியம்சன் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. என்னையா நடக்குது, யாரெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அவங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறாங்க, மற்ற டீம்ஸ் எல்லாம் செம்மையா ஆடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதையை தாண்டி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ மேட்ச் முடியல. ஸோ இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கு அங்கே ஸ்டார்ட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த மந்தோட எண்டு, ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரியோட அந்த ஒரு ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஹைப் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் டீம் T20 முடிச்ச ஓடியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, ஸோ இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டாப் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்கணுங்கிறதுனால இங்கிலாந்து சீரியஸ் மஸ்ட்டுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸும் நல்ல ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத காமிச்சே ஆகணும். சரி ஓகே. ஸோ ஃபைனலாக ஐபிஎல் கேம்ப் எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு டீமும் எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க, ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் எப்போ வர போகிறாங்கிற மாதிரி கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. ஸோ MS தோனி அவர்கள் எப்பவுமே முன்னாடி ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இப்போ மறுபடியும் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய சின்ன சின்ன பிளேயர்ஸ், அதாவது சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியன் டீமுக்கு சம்மந்தம் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ஸ்வப்னல் சிங் இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்கே டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆடிட்டு ஸோ அப்பப்போ பயிற்சியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அஃபிஷியல் கேம்ப் அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, டீம்ஸ் எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துவாங்களா, அதெல்லாம் இப்போ நடக்க போகுது அப்படின்னா ஸோ மார்ச் உடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் நடத்த போகுது. ஸோ ரொம்ப முக்கியமாக RCBயோட அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் மறுபடியும் ஜெர்சியில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேவரட்டான ஜெர்சி லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ மார்ச் உடைய ஃபர்ஸ்ட் வீக் மார்ச் 5 இல்லைன்னா 6 வந்துட்டு அது நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து ஒரு 10 days கேப்புங்க. ஸோ 10 daysல வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு மினிமம் ஒரு 2 weeks இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்துட்டு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 23 27 எப்போ ஸ்டார்டிங் டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ ஐபிஎல் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நடுவில் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச நடுவில் இருக்கக்கூடிய மற்ற டோர்னமெண்ட்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் ஸோ இன்கேஸ் வந்துட்டு இந்தியாவே அவங்க விளையாண்டு முடிச்சு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லேட்டாக தான் இந்தியன் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ விராட் கோலி முதல் கொண்டு அதுக்கு முன்னாடி குர்னால் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ் எதுலையுமே விளையாடாமல் இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே சீக்கிரமாகவே கேம்பை வந்து அடையிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ புவனேஸ்வர் குமார், குர்னால் பாண்டியா இவங்கெல்லாம் முன்னாடியே எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி டீம்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ எல்லா பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. புவி வந்துட்டு அந்த ஜெர்சி ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருந்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு, ரஜத் பட்டிதார் ஆனதை பார்க்க முடிஞ்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு லைட்டாக ஸோ பெருசாக வந்துட்டு இந்த ஸ்கோர் போர்டில் வச்சு விளையாண்ட மாதிரி தெரியல. 6 4 நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் ஒரு 10 பேர் வச்சு என்ன பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கமே, சும்மா ஒரு கேம் ஆடுவோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எபிசோட் பை எபிசோடாக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அஃபீஷியல் கேம்ப் மார்ச் 6 இல்லை 7 RCB ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சேம் இதே மாதிரி தாங்க, சிமிலர் மார்ச் உடைய ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் எவ்ரி டீம்ல இருக்கக்கூடிய எந்த விதமான, அதாவது லோக்கல் டோர்னமெண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து விளையாட போறாங்க. ஸோ டோர்னமெண்ட் இருந்தது அப்படின்னா முடிச்சுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிறதா முழு அப்டேட்டுமே. ஸோ இதை தான் உங்ககிட்ட வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ எத்தனை பேர் பயிற்சி ஆட்டத்துக்காக வெயிட்டிங், அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ஆஃபியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.